ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அமாவாசை முடிந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு இரவு அப்படி இல்லைனா மறுநாள், இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மறக்காமல் வீட்டில் பண்ணுங்கள். அதுவும் வீட்டோட ஹாலில் பண்ணணும். அப்படி பண்ணுறது மூலயமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விரட்டி அடிக்கப்படும். இது மகா பெரியவா மாதிரி பல ஆன்றோர்கள் சான்றோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான எளிமையான நல்ல சக்திகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனுஷனை போட்டு வாட்டி வதைக்கிறதுல முக்கியமான ஒன்று கண் திருஷ்டி, தீய சக்திகள் தான். ஒரு மனுஷன் வியாதி நிலைகுலைஞ்சு போகிறது கூட கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கும். ஆனால் தீய சக்திகளும் கண் திருஷ்டிகளும் ஒருத்தவங்க மேலே வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளிவரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட தீய சக்திகளையும் கண் திருஷ்டிகளையும் விரட்டி அடிக்க தான் நம்மளோட முன்னோர்கள் பல முறைகளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த காலத்துலேயும் திருஷ்டி கழிக்கிறது, வீட்டை சுற்றி நேர்மை எண்ணங்கள் இருக்கிற மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் பல பரிகாரங்களாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட எளிமையான பரிகாரங்களை பண்ணுறது கூட இப்போ இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது, ஒரு புரிதல் இருக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிதாக கை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். தீய சக்திகளுக்கு எதிராக நாம் சில பரிகாரங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் குறிப்பிட்ட சில நாட்களில் அதை நம்ம பண்ணும்போது அதோட பலன் இரட்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாள் தான் அமாவாசை. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த அமாவாசை மட்டும் இல்லை, ஒரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினங்களும் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் தான். அமாவாசை அன்னைக்கு இரவோ அப்படின்னா அதுக்கு மறுநாளோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு கண்ணாடி டம்ளர், கிளாஸ் டம்ளர். அந்த கண்ணாடி டம்ளர் முழுக்க தண்ணி நிரப்பிக்கோங்க. உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணியாக நிரப்பிக்கோங்க. அதில் ஒரே ஒரு துளி மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கல் உப்பு, இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து உங்கள் வீட்டோட ஹால் இருக்குல்ல, ஹாலில் வடகிழக்கு மூலையில் வைக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் தூங்கவும் போயிடலாம். எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மறுபடியும் எல்லோரும் கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் கால் பட இடத்துல ஊற்றிடுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய கண் திருஷ்டி இதெல்லாம் நீங்கிடும். இந்த கிளாஸ் டம்ளரை வச்சதுக்கு அப்புறமா ஹாலில் வச்சிருக்கேன்னா ஹாலில் தூங்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். அதில் எந்த கேள்வியும் வேணாம், சந்தேகமும் வேணாம், தாராளமாக தூங்கலாம். அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது. முன்னாடிலாம் வெள்ளி செவ்வாய் நாட்களில் வீட்டில் மஞ்சள் தண்ணி தெளிக்கிறத வாடிக்கையாக வச்சுருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறதும். இந்த பரிகாரத்தை தை அமாவாசை, ஆடி அமாவாசை இது மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையிலையும் செய்யலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயம் பலன் கிடைக்கும். அமாவாசை அன்னைக்கு முடிஞ்சு அன்னைக்கு இரவு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒருவேளை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு மறுநாள் பிரதமை, அன்னைக்கு இரவாவது மறக்காமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரமாக இருந்தாலும் இதோட பலன் ரொம்ப ரொம்ப அபரிமிதமானது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.